கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அவரே சத்தியம், அவரே வழி, அவரே ஜீவன். யார் அந்த அவரே? இயேசுவே. அல்லேலூயா. எடுப்போம். சங்கீதம் 63:1. Psalms 63 1 words. சங்கீதம் நல்ல சத்தமா படிக்க. எதிரிகளா எல்லாரும்? பக்கம் 707. தேவனே, ஓ லார்ட், இங்கிலீஷ்ல போட்டுக்குது. ஓ லார்ட், தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேடிங்களா? அதிகாலத்தில் இன்னைக்கு காலையிலேருந்து எங்க தேடிங்க? கூப்பிட்டு தூங்கி அப்படியே எழுந்து அப்படியே பத்திரி வச்சுன்னு ஓடி வரீங்க. வான்னு சொன்னதுமே அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேடுறதுல என்ன? தேடுறதுல என்ன போடு? இங்கிலீஷ்ல பாரு. Psalm 63:1. Oh Lord, you are my God. Yearly will I seek you. My soul thirsts for you. My flesh longs for you. In a dry and thirsty land where there is no water. ஆமா, தண்ணீரற்றதுமான வறண்டதுமான வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்குது. ஆள் எப்படி இருக்கானா? வறண்டு போயிடுச்சு, விடாய்த்து போயிடுச்சு, தண்ணீர் அற்று போச்சு. இந்த வேலையெல்லாம் பார்க்குறோம் யாரு? கவனி. வறண்டது, விடாய்த்தது, தண்ணீர் அற்றது, வறட்சி, வனாந்திரம், இந்த வேலை பார்க்குறோம்லாம் பிசாசு. பிசாசு என்ன பண்ணா? ஒரு நிமிஷம் பூமி வறட்சி வனாந்திரமா இருக்கும். வறண்டது, விடாய்த்தது, தண்ணீர் அற்றது, மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஆள் ரொம்ப வறண்டு வறட்சி வனாந்திரமா ஆயிட்டுக்கிறாங்க. பிசாசு தாக்கம் இருந்துச்சுன்னா இது கவனி. இந்த சத்தம் பின்னாடி யாரும் வரக்கூடாது. வறண்டு வடாய்த்து விடாய்த்ததுன்னா மாட்டினாடா வேகியா. கையெழுத்து. யாராவது உங்க வாழ்க்கையில இங்க கவனி, வறண்டு விடாய்த்து தண்ணீர் அற்றதுமா இருந்தானாக்கா மாட்டினா வேகியா. புரியுதா? அந்த மைண்ட் இருக்கிற எப்பவுமே உனக்கு லேகோட் பிசாசு எப்படி இருப்பான்? வறண்டு விடாய்த்து தண்ணீர் அற்றதுமா நிலம் மாதிரி இருக்கிறான். தேவனை தேடாம இருக்கிறான். பிசாசை தேடுறான். பிசாசு தேடி தேடி எத்தனை பிசாசு அவனுக்குள்ள? 2000 பிசாசுன்றாங்க, சில பேர் 6000ன்றாங்க. அப்படியே வறட்சி வனாந்திரமாய் வடந்து விடாய்த்து போய் அப்படியே திக்கு முக்காடி எல்லா பிரச்சனையும் வந்துச்சு அவனுக்கு. ஒரு பிரச்சனை, 2 பிரச்சனை இல்லை. சில பேர் சொல்லலாம், ஐயா எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு பிரச்சனை சொல்றாங்களா இல்லையா? ஆமா, எப்பக்கத்துல பிரச்சனைன்னுவாங்க. அந்த மாதிரி ஆளை பார்த்தா மாட்டினா வைக்கியா. அப்படி ஒரு இடம் வரணும். போன வாரமும் நேற்று வருவது என்ன பிரச்சனை பண்ணா மாட்டினா வைக்கியான்னு எந்த வசனம் அது? அது மாதிரி ஏசு அப்படிப்பட்ட ஆளை பார்த்தாக்கா மாட்டினா வைக்கியா. என்ன பண்ணார் ஏசு? லேகட் பார்த்ததுமே ஏசு என்னை விசுவாசிக்கிற உள்ளத்துல இருந்து என்ன தானே வரும்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். அவருக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடுதான் ஏசுக்குள்ள. இவன் வறண்டு வரத்து தண்ணீரற்றதுமான தண்ணியே இல்லவங்கிட்ட. அப்படியே தண்ணீரற்ற நிலம் போல இருக்கிறான். வறண்டு போயிருக்கிறான், வறட்சியா இருக்கிறான். பிசாசு திருடுறது கொல்றது, திருடவும் கொல்லும் வழக்கு வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்படி வறண்டு போனவனுக்கு, விடாய்த்து போனவனுக்கு, சபிக்கப்பட்டவனுக்கு, தரித்திரப்பட்டவனுக்கு, வியாதிப்பட்டவனுக்கு,
கடன் பட்டவனுக்கு ஜீவ தண்ணியுள்ள நதியா வராராம் தேவன். அதான் தேவனே நீர் என்னுடைய தேவன். யாரு? தாவீது தான் இந்த சங்கீதத்தை செய்யறான். மேல பாருங்க, தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் வனாந்திரத்தில் பாடுறான். அந்த மாதிரி கட்சி வெளியே வனாந்திரத்திலே இல்லை தாவீது. தாவீது என்னன்னா வர வர விருத்தி அடைந்து ஆடு மேய்க்கின்ற என்ன ஆயிட்டான்? ராஜாவானா. ராஜா வராந்தரமா வந்திருப்பான். ஏகப்பட்ட ஆஸ்தி, ஏகப்பட்ட ஐஸ்வர்யம். அவன் ஐஸ்வர்யம் கனமும் மகுமையும் புகைச்சு அந்த உலகத்தை விட்டு கடந்து போனான்னு போட போய் 2 நாள் ஆகும். கடைசி அதிகாரத்தில் போய் வாசி பாருங்க அவனுடைய முடிவு. மகிமையும் கனமும் ஐஸ்வர்யமா இருந்து நல்ல முதிர் வயதிலே தேவராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தானா தாவீது. அப்போ இந்த இடத்துல சங்கீதம் 63:1 தேவனே நீர் என்னுடைய கவனை தேவனே நீர் என்னுடைய தேவன் சொல்ல விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கா. சொல்றாஜே தேவனே நீர் என்னுடைய தேவன் உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னு வச்சுக்க. நீ என்ன சொல்லுவ? சைத்தானே நீ என்னுடைய சைத்தான் பிசாசு பார்த்து சொல்லிடுவ. அந்த சைத்தா உனக்கு சும்மா விடாது. உன்னை வறண்டு போய் விடாய்த்து போய் தண்ணீர் கட்டணம் ஆக்கிடுவான். உன்னை எதுக்கு வம்பு? ஏதோ ஒன்று சொல்லமா மனுஷன் நியூட்ரலா இருக்கக்கூடாதான். பைபிள் அப்படி சொல்லுது. ஏதோ ஒன்று சொன்னோமா, நான் இதையும் சொல்ல மாட்டேன் அதையும் சொல்ல மாட்டேன்னு யாரும் இருக்க முடியாது. நீ இதை சொல்லுனா அதை சொல்லு, அதை சொன்னா இதை சொல்லுவேன். எது தொழில் என்னென்ன இது? மனுஷன் ஜீவ சுவாசி ஜீவாத்மாவை ஜீவத்துக்கு தான் வைக்கணும். அது வானான்னு சொன்னதுமே ஏவாள் என்ன பண்ணா? நியூட்ரலா வந்தா உடனே போய் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மத்தை சாப்பிட்டா. அங்கதான் வறட்சி வேணாம். உன்னிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கான். முள்ளும் குறுக்கும் முளைப்புக்கும் பாவம். அந்த ஆதாம் வியாபார வழியா பிறந்த இந்த தாவீது வனாந்தரத்துல சவுலுக்கு பயந்து சவுல் இவனை கொல்ல பார்த்து அவன் ஓடி ஒளிஞ்சு கட்சியில வனாந்திர போய் இந்த மாதிரி புள்ள பாடுது. உங்க புள்ள கூட பாடும். உங்க ஆத்தா அவங்க அம்மா சொந்த பந்து எல்லாம் பாடும். ஆதாம் வியாபாரம் செய்த பாவம் பிசாசு தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தேமை சாப்பிட்டு சாக கிடக்குது. வறண்டை விடாய்த்து இருக்குதுன்னா கொல்ல பிரிய உனக்கு ஊழிய செய்து எல்லாம் கொள்ள கையை தட்டு. அல்லையா நீங்க உலகம் எங்கும் போங்க. ஏசு நீங்க உலகம் எங்கும் போய் சகல ஜாதி சொல்லுதா சொன்னாரு இல்லையா? ஏசு கரெக்டா சொல்லிக்கிறார் பாரு. சேசு சொன்னாரு மத்திய கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல, நீங்க உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். பிதாகுமார் பசுதாவினால் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து அவர் நான் உங்களுக்கு கட்டையெல்லாம் போதின்றாரு. அவர் ஜீவ வார்த்தை இயேசு. அது சொன்னவர் யாரு? உலகம் எங்கும் போன அவர் ஜீவ வார்த்தை. அவர் ஜீவ தண்ணி உள்ள நதி. இயேசு வறட்சி வனாந்தரம் விடாய்த்து போனவர் கிடையாது. அவருக்குள்ள இல்லாத எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்கு தத்துக்குது. பூமி எங்கும் ஆப்பிரிக்காவட்டும் அமெரிக்காவாகட்டும் ஐரோப்பாவட்டும் தமிழ்நாடாகட்டும் இந்திய தேசம் எங்க ஊர் சோழவரம் ஆகட்டும் வேலூர் எங்க பார்த்தா வறட்சி வனாந்து விடாய்த்து போயிருக்கிறான் மனுஷன். பாவத்தால என் தாய் என்னை பாவத்தில் துர்குணத்துல. அதனால கண்டிப்பா விடாய்த்து தான் இருப்பான். வறட்சி வனாந்திரமா தான் இருப்பான். இயேசு ஓடி 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 மத்திய மார்க் லோகால எங்காக போனாலும் மாட்டினா வைக்கியா லேகோட் பிசா பிச்சவன். அவனை பார்த்ததுமே அப்படியே மலையினோட பயப்படல. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தலாகுது. அதை அப்படியே இம்பார்ட் பண்றாரு. அப்படியே குத்துறாரு பாரு. அவருக்கு குத்தணும். 1008 குசலம் வச்சா கூடாது. 1000 யோசனை பண்ணிட்டு கூடாது. லேட் பண்ணிட்டு கூடாது. இப்பவே இங்கேயே கொடுக்க ஆரம்பம். இந்த செய்தி கொடுக்கும் போதே உனக்கே நீ குத்துக்கணும். என் தாய் என்ன பாவத்தில் கருத்திருக்கிறா, பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாகிற பிசாசிய வாழ்க்கைய வறட்சி ஆக்கி வறண்டு பிராய்த்து போய் தண்ணீரமா போற திட்டம் போட்டான். அவன் மாற மாட்டான். அவன் அப்படித்தான் செய்வான். அவன் திருடுவான், கொல்லுவான், சமாதானத்தை திருடுவான், சந்தோஷத்தை சுகம் பேர ஜீவன் ஐஸ்வர்யம் மகி எல்லாத்தையும் திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். நானும் அவைக்கு ஜீவன் உண்டா பதிவு. அந்த ஜீவனை பிடிக்க போறேன். அந்த ஜீவ விஷயங்கள்ல தேவ நீதிட்டு உயிர்த்ததல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்துவம் பரலோகமே இருக்குது. அந்த ஜீவன்ல அந்த நன்மத்தை மேல மரணமே இருக்குது. அதுதான் வறண்டது மரண சக்தி. என்ன பண்ணாலும் அந்த பிரச்சனை தான் திருப்பி திருப்பி அந்த பிரச்சனை தான் வந்துடுவாங்க. கேள்விப்பட்டுக்கிறேனே கொடுப்பது என்ன சொல்லி பொண்டாட்டி தந்த மாட்டாயா, என் புள்ள தந்த மாட்டாயா, வியாதி மாற மாட்டேந்தியா, அது என்ன பண்ணாலும் அதில் தான் போய் நிற்பான். நீ என்ன பண்ணாலும் கிறிஸ்துக்குள்ளதான் இவனு ஜீவ விஷயத்துக்கு அப்படி சொல்ல. நீ அந்த வார்த்தையை அந்த வக்காப்பிள்ளைமா ஐயா என்ன பண்ணாலும் இந்த தாமஸ் பாஸ் எந்த பிரசத்தை தான் அந்த ஜீவனில் தான் போய் நிற்கிறாரு.
அப்படித்தான் போய் நிற்கிறான். ஏசு ஜீவன்ல தான் இருந்தார். ஜீவ சர்வ ஜீவரத்தம். அந்த ஜீவ சர்வ ஜீவரத்தத்துக்கு விலையே போட முடியாது. அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் இதெல்லாம் கரெக்டா செய்யணும். ஒரு ஆள் பாய் ஒரு ஆள் கூட்ட கூட ஒரு ஆளுக்கு ஜீவசார கிறிஸ்து வெளிப்படுத்துற அந்த ஒரு ஆள் மூலமா பிசாசு உள்ள வந்து எல்லாத்துக்கும் எது விடும். அதுதான் ஜாகிரதையா இருக்கணும். எங்கேயாவது பகை கசப்பு சுயநீதி அநீதி காட்டின அவன் தான் உனக்கு ஜெகினி. அதனால்தான் ஏசு இவ்வளவாய் உலகத்தில் என் அன்பு ஏசு அன்புக்கு ஜீவனை குத்து தீர்த்துட்டாரு. ஏசு வறட்சி போய் வளர்ந்து போய் மத்தியமார்கள் நல்லா ஜகன்னு தான் இருப்பாரு. எங்க போனாலும் ஈலிங்ஸ், எங்க போனாலும் சுகம். 5 2 கையில வச்சு 5000 பலிக்கு பெருக்குது. அவ்வளவு ஜீவன் வியாபித்து இருக்குது அவருக்குள்ள. நமக்குள்ள அப்படியே மரணம், ஒரே சாபம், ஒரே கவலை, ஒரே வெறுப்பு, ஒரே சுயநீதி அநீதி, ஒரே அசுத்தம், உடம்பெல்லாம் சாபம் மனுஷருக்குள்ள. பெரிய டாக்டர் ஆகிறாரு, பெரிய எம்டி, அப்படியே அரசியல் தலைவர், சினிமா கலைஞர் நினைச்சிடாத. என் தாய் என்னை பாவத்தில் படிச்சிருக்கலாம், படிக்காத ஏழையா இருக்கா பணக்காரனா இருக்கா காட்டுவாசியோ நாட்டு ஆணோ பெண்ணோ ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ ஒரே கொள்ளை நோய் ஆபத்து விபத்து இருக்குதா இல்லையா உலகத்துல. படிச்சோம் படிக்காத ஏழை பணக்காரன் படிச்சோம் தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தவனாக்குறான். படிச்சுன்னு சொல்றான் 10 டிகிரி அவன் தான் உலகத்துக்கு தேசத்துக்கு பெரிய பிரச்சனை உண்டாக்குறான். ஏன்னா பாவம் உலகத்தினால. அதனால இந்த வருஷம் சூப்பர் வசனம் சங்கீதம் 63:1 தேவனே நீ என்னுடைய தேவன். பாய்ஸ்ல யாராவது ஒரு வசனத்தை படிக்க சத்தமா. சங்கீதம் 63:1 ஆமா கர்த்தர் இந்த வார்த்தை கேட்டு சந்தோஷப்பட்டு இருப்பாரு இல்லையா. தாவீது என்ன சொல்றான், என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. ஜீவ தேவனை வாஞ்சிக்குதான். நம்ம என்ன சொல்றோம், என் மாம்சமானது பகை கசப்பு சுயநீதி அநீதி குடி கூத்து இதை போய் வாஞ்சித்தா கொஞ்ச நாள்ல வறட்சி வடாந்திரம் விடாய்த்து போயிடும், சோர்ந்து போயிடும், வியாதி வந்துடும், வறுமை தரித்திரம், திருடம் திருடவோ கொள்ளவோ அழிக்க வரான். அப்போ சைத்தான நம்ம தேடக்கூடாது, பிசாச நன்மை தேம காரியத்தை தேடக்கூடாது. நாளே வழியோ சத்தியமோ அந்த ஜீவ வார்த்தையை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு தேடுறதுனா என்னது தேடுறதுனா என்னங்க அது கூட தெரியுது இல்லை நிறைய பேருக்கு. தேடுதல் என்றால் என்ன இந்த பாருங்க, நன்மை தேம காரியத்தை தேவன் தனக்கு உலகத்தை பிசாசை தேடுதல். ஜீவ விருட்சத்தை கனிய எங்க கவனி ஜீவ விருட்சத்தை கனிய அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர்த்தல் இருக்குது. அந்த பிதாகுமார் பசுத்தை டெய்லி தேவனுக்கு இயேசு சாப்பிட்ட வாக்கத்தை கொடுக்கணும். அப்புறம் ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூட ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை குத்திட்டு இயேசுக்கு சாப்பிட அதான் தேடுறது. தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னாரா இல்லையா. தட்டுங்கள் திறக்கப்படும், அப்புறம் கேளுங்கள் கொடுக்கப்படும். என்னத்தை கேட்க, ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை பிதாவாக்கிய தேவனுக்கு ஆதாம் முழு கேட்கும். அசுத்தாய் பசுத்தாய் கொடுப்பாரு. தட்டுறதுனா ஜீவ வார்த்தை எல்லாம் கிறிஸ்துக்குள்ள அந்த இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துக்களை பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்து கொடுத்த தட்டை கண்டிப்பா கதவு திறக்கும். இரும்பு கதவு தானா திறக்கும். போறதுல வாசல் மூடி இருக்காது, வாசல் திறக்கும். அப்புறம் தேடுங்கள் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க ஒரு ஆள் பாய் கூடாம ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ யார் மேல பார்க்க வச்சுட்ட அந்த ஒரு ஆள் மூலம் அவன் மேல இருக்கிற அந்த அசுத்தாய் எல்லாத்தையும் தத்து விட்டுருவான். அதான் ஏசு இவ்வளவா உலகத்தில் அனுப்புக்கு வந்தாரு. ஏசு எங்க போனாலும் என்ன கிடைக்குது, வாசல் திறக்குதா இல்லையா. எங்க போனாலும் அற்புதம், எங்க பார்த்தாலும் பிசாசு ஓடுது. ஏசு ஜீவ விசத்துக்கு இருந்தாரு. அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை சிலுவையில் உங்களுக்கு உலகத்தையே குத்துக்கிறாரு. ஆனா நீ எடுக்க மாட்டேற. நான் ஏவாள் மாதிரி நன்மை தேவையில் தான் போவேன். அதை போய் தேடுறது சுய நீதி கவலை தலைமையில கை வச்சுட்டு கவலைப்படுறது. கவலை 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 சோறு சோறு பயம் பயம். இது இப்படி ஆகி அது அப்படி ஆகி இது இப்படி ஆகி அங்க ஒண்ணும் நடக்கல. அப்படியே மிஷின் டக் 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 டக்குன்னு இது இப்படி ஆயிட்டு அது அப்படி ஆயிட்டு இது இப்படி ஆயிட்டு பிறந்தார், இது அப்படி ஆயிட்டு பிறந்தார், இது ஆகாது பிறந்தார், போகாது பிறந்தார், வரலாது பிறந்தார், போபிதார். ஏசு ஜீவன் பரிபூர்ண பரலோக ராஜ்யம் பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்க போற பேர் சொல்லி பாரு. அப்படியே காரியம் மாறலாம் மாறும். எசராஜாத்தி அது ஆகாது பிறந்தார். ஆமானே சட்டம் போட்டான் பிறந்தார். 121 நாள் ஜனாதிபதி பிறந்தார். அவரு இல்ல பிறந்தார். அந்த ஆமானுக்கு திருவிந்து வைக்க போற பிறந்தார். ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை அந்த ஆமானுக்கு ஆகாச கூட்டு வச்சு விருதிலே திராட்சை காரியம் மாதிரி முடிஞ்சு போச்சு பிறந்தார். யூதர்களை காப்பாற்றப்பட்டது பிறந்தார். கையை தட்டு பிறந்தார். அல்லேலூயா. எசரால் கொஞ்சம் முடிஞ்சுச்சா இல்லையா.
ஆமா எல்லாரும் சொல்றாங்க முடியாது. ஆனா எஸ் சொல்றா முடிவு பிரதர். புத்தகாய் பூஸ்ட் பண்றான். போமா கிறிஸ்துவ கொண்டு போ. இந்த அப்பத்தை புசித்து திராட்சை பானம் பண்ணுங்கள். நானே ஜீவப்போம். இந்த திராட்சம் இயேசு ரத்தத்துக்கு அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆகாசர் ஆமானுக்கு முழு உழுது வச்சு திருவந்து வச்சா பாருங்க. அப்படியே காரியம் மாதிரா முடியுது. யூத குலமே காப்ப சட்டம் மாதிரி குழியை வெட்டினா தான் வீட்டுக்கு தானே மடித்து போனான். அதனால ஆமான் வேலையை பார்க்காது. என்ன அவன் சங்காரம் பண்ணு சட்டம் போடுறான். இவன் யூத குலத்தை காப்பாற்றணும் சட்டத்தை மாட்டான். இவன் காப்பாற்ற வேலை செய்யறான். யூத பெண்ணு கிறிஸ்து உள்ள இருக்கிறதுனால யூத குலத்தை காப்பாற்றான். பிசாசு ஆதாம் வழி நன்மத்தை உள்ளதுனால சாகரத்துக்கு சட்டம் போடுறான். அதனால ஆமான போல இராத நன்மத்தை மாதிரி சாக திட்டம் போடுவேன். கிறிஸ்துவனுக்கு தான் எல்லாரையும் காப்பாத்திடுவேன். உன் குடும்பத்தை, உன் தாய் தாய்ப்பட, சொந்த பந்தம் எல்லாருமே காப்பாத்திடுவேன். ஏசு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவன்ல தேவ நீதி உயிர்த்தல் இருக்குது. ஜீவனை விட்டுட்டாங்க மரணம், நன்மை தீமை கனி. அதுல பாவம் மரணம் இருக்குது. அதை தேடி 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 வரைஞ்சி வரானமாயி காசு இல்ல, பணம் இல்ல, வறுமை, தரித்திரம், பாவ, சாப, அக்கிரம், அநியாயம், அசுத்தாவி, திருடம் திருடவும் கொள்ள வழிக்கு வருகிறார் என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்பட வந்தேனார் ஜெபம் பண்ணுவோம். அப்போ தேவனே நீ ரெண்டுடைய அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணி இந்த மாதிரி சொல்லணும். நீ ஆதாம் வேவாள் வழியா பிறந்துட்டான். பிறக்கும் போது ஆதாமுக்குள்ளதான் பிறக்கணும், தவிர்க்க முடியாது. என் தாய் என்னை பாவத்தில் நீ மட்டும் கிடையாது, உலகத்து 816 கோடி பேர் இருக்கிறாங்களா. நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச். உலகம் உள்ள போறோம். எந்த மனுஷன் மாதம் போட்டு தள்ளிடுறது மாட்டினாடா வைக்கான்னு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக. நீங்க அதை செய்யலனாக்கா நீங்களே ஒரு கெட்ட மதத்தையே குத்துட்டு வந்துருக்கு. தேவன் அது ஒரு அசுத்தாய், நீ ஒரு அசுத்தாய். அதனால் கிறிஸ்து சொன்னாரு, கிறிஸ்து நீ உலகத்தையே ஒளின்னு சொன்னாரா இல்லையா? நீ பூமிக்கே உப்புன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ கிறிஸ்து உள்ள இருந்தாக்கா ஜீவ தரிசி போறதுல தேவன் படிக்கிறதுல போறதுல வர்றது எங்க போனாலும் வெளியே சொல்லி உள்ளத்துல ஜபத்தை தேவன் அசுத்தாய் இருக்கிற கிறிஸ்து ஆதாம் இருந்தா நன்மத்தை இருந்தா அதை போய் தேவன் நீ அசுத்தாய் அவனும் அசுத்தாவி. நீ உலகத்தையும் சபிக்க உன்னிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும் சொன்னாரு. அப்போ முள்ளு குறுப்பு வரைச்சி வளர்ந்த தான் உன்னிமித்தம் கிறிஸ்து உனக்குள்ள ஜீவசார் தேவனுக்கு ஆதாம் நீ பூமிக்கே உப்பு உலகத்துக்கே வலி. அல்லேலூயா. போதுமா? ஜெபம் பண்ணலாமா? அப்போ அருமையான வசனம் சங்கீதம் 63:1 தாவீது யூதாவின் வனாந்திரத்திலே பாடிய தேவனே நீர் என்னுடைய தேவன். அந்த தேவன் நன்மத்தையும் அறியத்தக்கவர் அல்ல. ஏன் சொன்ன நானே வடிய சத்தியமா ஜீவனம் என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி ஆவியானும் ஜீவனும் அந்த ஜீவ சஞ்சாரியா மாறினான். ஏதே தோட்டத்தில் ஆதி மனிதன் ஆதாம் மேவால ஜீவ சுவாசி ஜீவாத்மாவை ஜீவ வித்தத்துக்கரிலே வச்சாரு. தோட்டம் எல்லா வித்தத்துக்கரி ஜீவத்துக்கரி. தோட்டத்தின் நடுவில் நன்மத்தையும் அறியத்தக்க கரியை புசிக்காதே, தொடாத, அதை தொடுனாலே சாகவே சாவாய். ஏவாள் என்ன பண்ணா? எவ்வளவு நாள் இருந்தாலும் தெரியல. ஜக ஜக ஏதே 4 நதி ஓடிச்சு, நல்ல ஜீவ தண்ணீர் ஓடிச்சு. 4 நதி என்று சொல்லப்படுது. 2 பேருக்கு 4 நதி. அந்த நன்மை தேம கனியை சாப்பிட்டு உன்னித்து பூமி சபிக்கப்பட்டுரும். முள்ளும் குறுக்கும் முளைக்கும். தேவடைய வார்த்தை மீறி அந்த பிசாஸ் வார்த்தை கேட்டு அது சாப்பிட்டுமே வரைச்சு நீ வளர்ந்ததும் விடாயத்ததும் தண்ணீரதும் ஆயிட்டான் பாவம். தாவீது ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்தவன் தான். எவ்வளவு கஷ்டப்படுறான் பாரு. நானும் எங்க அப்பா ராமு, எங்க அம்மா ராணி, நான் பட்ட கஷ்டம் எவ்வளவு கஷ்டம். இப்படி எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிறோம். ஆதாம் ஏவாள் வழியா பிறந்துட்டு இப்ப வருத்தப்பட்டு பாரசபுக்குள்ள எல்லோரும் என்னத்துவாங்க வந்து சும்மா இருக்க. ஜீவா நானே ஜீவா இந்த அப்பத்தை புசித்து திராட்சை அது ஜீவ சரு ஜீவனத்தை தேவனுக்கு தனக்கு போய் தேடுங்க. தேடுறது கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் மூடு வாழ்நாள்லாம் கொடுப்பது. தாவீது தேடுறான். கர்த்தரை காலத்தை சொல்றான் பாரு, அதிகாலமே உண்மை தேடுகிறேன். கர்த்தரை நான் எக்காலத்துல அப்போ கர்த்தரை நான் எக்காலத்துல துதி எப்போதும். அப்போ எக்காலம் என்ன துதி தோத்திரம் ஆராயன கிறிஸ்து கத்த காரியங்களை துதி தோத்திரம்னா என்னது? தேவநீதி பைதட்டு ஆட்டுக்குட்டி மூலமா எக்காலத்தில் தேவனுக்கு தனக்கு கொடுத்து 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 வறண்டு வடாச்சி ராஜாவாயிட்டான். வர வித்தியாசிட்டான். எந்த கோலியாத்து, எந்த அம்மோன் புத்திரி, எந்த ஒருத்தரும் பீட் பண்ண முடியல. தாவீது சூப்பர் மேன். அது அவனை பத்தி இந்த பைபிள் அவனை பத்தி இப்போ நம்ம படிக்கிறோம். அதனால அவனை மாதிரி இருக்கணும். ஜெபம் பண்ணுவோம். தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே யாராவது படிக்க கேள்ஸ்ல சத்தமா படிக்க. இங்கிலீஷ்ல ஏதாவது படிக்கிறீங்களா?
இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் எடுத்துட்டு வந்தான். இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கோ, இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வந்து இங்கிலீஷ்ல நல்லா சத்தமா படிக்கணும். வச்சுக்கிட்டல இங்கிலீஷ் பைபிள். Psalm 63:1. Oh Lord, you are my God. கவனே, ஏ தேவனே, you are my God. Oh Lord, you are my God. Yearly will I seek you. My soul thirsts for you. My flesh longs for you. In a dry and thirsty land, when there is no water, thirst, no sugar, no healing, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, சுகம் இல்ல, பலம் இல்ல, கவலைப்படாத. இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. சாலமோன் வெங்கல பலிபீடம் 1000 சர்வாங்க தகவல் செலுத்துறாங்க. போயிட்டு உட்காந்து தலைமையில கை வச்சுக்கிட்டு இருப்பாரு. அன்று ராத்திரி கர்த்தர் சாலமோனுக்கு விரும்புக எக்காலாத ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு. இந்த இஸ்ரவேல் தேசத்தை எல்லை பார்த்து கொண்டாரு. அதுக்கப்புறம் 1,20,000 ஆடுகளை பலி செலுத்துறான். 24 கால இயேசு பழைய ஏற்பாட்டில் 18 ஆட்டுக்குட்டி 1000 சர்வாக தக்கன பலி. சாலமோன் கர்த்தருடைய செயல வெங்கல பலி 1000 சர்வாக தக்கன செலுத்தி அடுத்த வருஷம் அன்று கர்த்தர் சாலம் தரிசனம் ஆயிட்டாரு. கிறிஸ்துவ லட்சக்கணக்கில் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுத்து கூட அசுத்தாய் தரிசனம் ஆகாது, தேவன் தரிசனம் ஆவார். அதனால 1000 கணக்கில் சுயநீதி அநீதியை பேசிக்காத. 38 வருஷமா வியாதியஸ்த பேசா குலத்துல கவலை 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 பிசாசா தரிசனம் ஆகிறான். இந்த 38 வருஷம் பேட தொல்லை ஏசு போனார். அவனை பார்த்து நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக என் தழும்புகளால் சொல்ல ஜீவ சொல்ற ஜீவன் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் தேர்றாரு பாருங்க, தேர்றதை கத்துக் கொடுக்குறாரு. அப்பா 38 வியாதியஸ்தா பிசாசு கவலை கவலை பயம் வெறுப்பு எல்லாருக்கும் எல்லாரும் இவனை விட்டுறான். எல்லாருமே வெறுப்பு கட்சி கடவுள் மேல வெறுப்பு கத்து நன்மை தேவையிலே இருக்கிறான். 31 பேசா கவலத்துல பிசாசை தேடி 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 38 வேஸ்டா போச்சு. இந்த வியாதி போய் பிசாசு வரைச்சி வடாந்துருமா 38 எப்படி தெரியுமா? அந்த வருஷம் அவனுக்கு தான் பொருத்தம். வடைச்சி வடாந்து தண்ணி கட்டுறதுமா இருக்கிறான். ஏசு அவனை பார்த்ததுமே அவ்வளவு மனது இருக்கும். அப்படியே ஜீவனை குத்தாருப்பா போட்ட எவனா மாட்டானா அவங்ககிட்ட ஏசு ஜீவனை லட்சக்கணக்கில் தேவத்திற்கு ஆதவங்க அதான் உதவி தேடி ஒளி. அந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவ மைண்ட் மனநிலை இருக்குங்க. எவனா அவங்ககிட்ட மாட்டினா ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவனுக்கு தனக்கு குத்துடணும். கொடுப்பீங்களா? இல்ல பிசாசு பிள்ளையா எவனோ பாவத்தை சாப்பிட்டு குத்துருவீங்க. அது பிசாசு வேலை, அதை வேலை பார்க்க ஏவாள் வேலையை உன்னை பூமி எவனா என்கிட்ட மாட்டினாலும் சரி, நானே போனாலும் சரி, ஏசு உள்ளத்திலேயே சொல்ல வெளியே சொல்லலாம். ஜீவன் சார் அவங்க தேவனுக்கு அசுத்த பசுத்த கண்டிப்பா இறங்கணும். ஜெபம். பசுத்த பிதாவே தர்மியான காலை வேலையிலே எவ்வளோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன சொல்ல. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உண்மை தேடுகிறேன். தாவீது கர்த்தரை நான் எக்காலத்தில் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயிலும் எக்காலம் என்ன காலையில மத்தியத்தில் சோதரித்த ஜனவரி மாசம் மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் எல்லாம் கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு இயேசு பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தேவனாய் கத்திரிடத்தில் முயற்சியோடு முழு ஆத்மா முழுபலத்தோடு அன்பு கூறுவாயாக. அது கொப்பாய்க்கு என்ன முன்னிடத்தில் அன்பு கூறுறது என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. இது தாய் அன்பு, தகவல் அண்ணன் தம்பி அன்பு, மனித அன்பு கிடையாது. மாசுபட்ட அன்பு, மாசுபட்டு போச்சு. இது இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவன் இயேசு சாமனை பரலோகத்தையே கொடுக்குது. பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குது. ஆதாம் முழு கொடுக்க 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 கண்டிப்பா வறண்டது வராது விடாயத்துமா இருக்க நீ சுக பல ஜீவன் ஆசுவாத ஐஸ்வர்ய சவாத சந்தோஷம் நித்திய பரலோக ராஜ்யம் பூமியிலே நீ பெற்றுக் கொள்வாய். இந்த பூமியில ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு எங்க போனாலும் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காத்து ஈசாக் ஆசீர்வாதம் 100 வயசு 90 வயசு 90வது வயசுல சிறுகள் வைப்பான் நின்ன பிறகு கூட புள்ள பிறகுது அவனுக்கு. ஈசாக்கு பிறந்தான் போடப்பட்டிருக்குது. கிறிஸ்துவ இயேசு சார் இயேசு சாமன வாக்கு தத்துக்களை பிதாகுமார் பசுவாவிக்கும் ஆதாம் முழு விழுங்க இயேசு சார் இயேசு வெளியே போட முடியாது. ஜீவ வார்த்தை ஜீவ தருணம் ஜீவ உலகம் ஜீவ வாடம் தேவ நீதி ஜூகத்தில் இயேசு சாமன் வாக்கு தத்துவம் பிதாகுமார் ஆதாம் முழு விழுந்து தாய் பேர் சொல்லி தகப்பு பேர் சொல்லி தேவத்திற்கு ஆதாம் பசுத்தா இருக்கணும். ஏசு எங்கு சுட்டி தந்தார் விசுவாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். கட்சியில் சிறுவில எல்லாருடைய பாவத்தை சாபத்தை மனத்தை வரைச்சி வடாந்து விடாயத்துமான போன நிலையில் இயேசு பிதாவே மண்ணி வீடு சொல்லி ஆபியுக்தி ஜீவனை வெட்டார். ஈட்டால் கொடுத்துருக்க ஆதாம் முழு ஜீவ சர ஜீவனத்தை கொடுத்தார். 3 நாள்ல பாவட்டும் மண்ணை வரைச்சி வடாந்திரம் விடாயத்தை அடிச்சு நொறுக்கிட்டு தேவதூதன் பசுதாய் வந்து உயிர்த்தல் தேவத கல்லப்ப வானத்தோட ஸ்ட்ராகல உலகத்தையே கொள்ளை கொண்டார்.
அந்த கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். பிதாவே மண்டியும் என்று சொல்லி பாவத்துல சாபத்துல மனதில் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆயி இயேசு தலைமையில் கை வச்சு கவலைப்படல. பிதாவே உடைய கையில் ஆவியோபித்து ஜீவசரத்தை கொடுக்கிறார். ஈட்டியால் அதே ஜீவசரத்தை ஆதாம் கொடுத்தாரு. பாவட்ட மரணத்தை ஜெயிச்சாரு. வறண்டு விடாய்த்து தண்ணீரட்டமான காரியத்தெல்லாம் ஜெயித்தாரு. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு எடுத்து கொடுக்க கர்த்தர் உருவாக்கில பெரிய காரியம். உலகம் முழுவதும் கிராமத்தோர் பட்டணத்தோர் எங்கும் சுற்றி தந்தார். ஆனால் இயேசு பரிவு செய்ய பிதாக்குமார் ஆதாம் முழு வாழ்நாள் இடைவிட எக்காலத்து கொடுக்கிறதாய் அசுத்தாயத்தோர் பசுத்தாயிரு கிராம பட்டணம் பட்டவாய் பசுத்தாவியான அலையிலையா இறங்கட்டுக்கத்தா இதை செய்திக்க கூட பயன்படுத்தும்படி ஜெபிக்கத்தாவே மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே கத்தரை சோத்ரி என் போலவே பரிசுத்தராமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி அவர் செய்ய சகல உகாரம் வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் துளிசிராம சாமன் பரிபூர்ண ஜீவன் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளிசிராம தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். துளிசிராம தாமஸ் இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாள் லேபிள் தேவன் உங்களை வல்லமைப்படுத்துவார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். எனக்கு கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதை நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் நிச்சயம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.